ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, நான் உங்கள் அஸ்வின் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா HW12 ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் ரிவ்யூ அண்ட் இதை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற நிறைய கேள்விக்கான பதில் பார்க்க போகிறோம். அண்ட் iWatchோட க்ளோன் வாங்கணும்னு யாருக்காவது ஐடியா இருந்ததுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்க்கெட்டில் வந்து நிறையவே சைனீஸ் ஸ்மார்ட் வாட்சஸ் அவைலபிளாக இருக்குது. பார்க்குறதுக்கு iWatch மாதிரியே இருக்கும். ஸோ அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த HW12 மார்க்கெட்டில். அதை தாண்டி W26 இருக்குது, W26+ இருக்குது, T500, T500+ அண்ட் FK77, FK78, FK99 சொல்லிட்டு நிறையவே ஸ்மார்ட் வாட்சஸ் அவைலபிளாக இருக்குது. உண்மையாகவே இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் இதோட அன்பாக்சிங்கை பார்த்துட்டு வரலாம். பாக்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா HW12 பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை தாண்டி இதில் அதோட வாட்சோடைய இமேஜ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன கைண்ட் ஆஃப் வேரியன்ட், கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். மார்க்கெட்டில் நிறையவே கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதுக்கு தாண்டி சில்வர் கலரில், பிளாக் கலரில் அண்ட் ரோஸ் கோல்டு கலர்னு சொல்லிட்டு நிறையவே கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படியே இந்த பாக்ஸை திருப்பணும்னா டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்க போகிறோம். அதை தாண்டி இதில் வேறு எதுவுமே கிடையாது. இப்போ பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே வாட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வாட்சை பார்க்கும்போதே உண்மையாகவே ரொம்பவே ப்ரீமியமான ஃபீல் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதை தூக்கி ஒரு ஓரமாக வச்சிட்டோம் அப்படின்னா உள்ளால மேக்னெட்டிக் பின் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டாக்கிங்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ குயிக்காக மேக்னெட் இருக்கனால டக்குன்னு ஒட்டிக்கும். சீக்கிரம் சார்ஜ் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறம் புக்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் கைடு இதில் இருக்குது. வேணுங்கிறவங்க இதை படிச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு வாட்சை பார்க்கும்போது வாட்சோட ப்ரீமியம்னஸ் உண்மையாகவே ரொம்பவே நல்லா இருக்குது. iWatch Series 6 குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா இதில் அச்சீவ் பண்ணியிருக்காங்கிற அளவுக்கு என்னை ஃபீல் பண்ண வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையாகவே ரொம்பவே நல்லாவே பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்கிறாங்க. இதோட டிசைன் அப்படிங்கிறத பார்க்கும்போது இது ஒரு ஜிங்க் அலாயில் தான் இதோட ஃப்ரேமை கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதோட வெயிட் அப்படிங்கிறத பார்க்கும்போது வெறும் 50 grams தான். ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டு, ரொம்பவே காம்பேக்டான ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்குறாங்க. மேலே பார்க்கும்போது இதில் ஒரு TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1.57 inch TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குது. அண்ட் ரைட் சைடில் ஒர்க்கிங் கிரவுண்ட் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்கு, அதுக்கப்புறம் ஒரு டம்மியான ஒரு பட்டன் மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அது பட்டன்லாம் கிடையாது, பட் பட்டன் மாதிரியே ஒரு இம்ப்ரெஷன். பேக் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு சிராமிக் கிளாஸ் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் ஆப்டிக்கல் ஹார்ட் ரேட் சென்சார் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அது என்ன அப்படிங்கிறத கடைசியில் பார்ப்போம். அண்ட் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்ல இவ்வளோ தான். இந்த ஸ்ட்ராப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா TPU ஸ்ட்ராப்ஸ் தான். ரொம்பவே நல்ல ஒரு குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களால் இந்த ஸ்ட்ராப்ஸை மாற்றிக்க முடியும். மார்க்கெட்டில் நிறையவே ஸ்ட்ராப்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி எதை சேஞ்ச் பண்ணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ குயிக்காக இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துட்டு வந்துடலாம். இதோட டிஸ்பிளே அப்படிங்கிறத பார்க்கும்போது 1.57 inch TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு LCD டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட்டில் நிறைய பேர் ரெட்டினா டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ரெட்டினா டிஸ்பிளே கம்ப்ளீட்டாக ஆப்பிளோட தரப்புல இருந்து வந்தது. அவங்க அவங்களோட கம்பெனி மேலே பேட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு தேர்ட் பார்ட்டியால் அதை செல் பண்ண முடியாது. பட் நிறைய பேர் இந்த ஒரு பர்டிகுலர் க்ளோனை ரெட்டினா டிஸ்பிளே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையவே பிராண்ட் பண்ணி ஒரிஜினல் iWatch மாதிரியே பார்த்தீங்கன்னா காட்டி எல்லாருக்கிட்டையுமே போலியாக வித்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நம்பி இந்த டெலகிராம், இன்ஸ்டாகிராமில் வாங்கி நிறைய பேருக்கு ஸ்கேமிங் நடந்திருக்கு, நிறைய பேருக்கு ஃபேக்கிங் நடந்திருக்கு. ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி வாட்சஸ் இல்லாட்டி ஆப்பிள் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா டேரெக்டாக ஷோரூம் போய் வாங்குங்க. மற்றபடி இந்த மாதிரி ஒரு டெலகிராம், இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ஏதோ ஒரு அஃபிஷியல் பேஜை போய் ஃபாலோ பண்ணிட்டு தயவு செஞ்சு வாங்காதுங்க. இந்த மாதிரி நிறையவே ஸ்கேமிங் நடக்குது. ஸோ ரொம்பவே உஷாராக இருங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படிங்கிறத பார்க்கும்போது இதோட ரெசல்யூஷன் 320x320 பிக்சல்ஸில் தராங்க. இதோட ப்ராசஸர் அப்படிங்கிறத பார்க்கும்போது MediaTekோட தரப்புல இருந்து MTK2502D அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 64 MB ரேம் இருக்கு அண்ட் 128 MB வரைக்கும் ரோம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கேட்கும்போது ரொம்பவே சிரிப்பாக இருக்கும். பட் இது ஒரு சிங்கிள் கோர் ப்ராசஸர். ஸ்பெக்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு மொக்கையாக தான் இருக்கும். பட் பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன் அப்படிங்கிறத ரிவ்யூவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டிஜிட்டல் ஒர்க்கிங் கிரவுண்ட் இருக்குன்னு சொல்லலாம். 200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறத பார்க்கும்போது ப்ளூடூத் 5.2 சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்களோட பிராண்ட்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் MediaTekோடைய அஃபிஷியல் பேஜில் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸரோட ஸ்ப்ரெட்ஷீட்டில் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸருக்கு ப்ளூடூத் 4.0 வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்த பிராண்டு 5.2லாம் சொல்லி வித்துக்கிட்டு இருக்காங்க.
அப்படி பார்க்கும்போது 5.2 சப்போர்ட்லாம் கிடையாது. இதுக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 4.0 வரைக்கும் தான் இதோட மேக்ஸிமம் சப்போர்ட் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வைஃபை சப்போர்ட்டோ NFC சப்போர்ட்டோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட குயிக்கான டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன். இப்போ இதோட ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூவை பார்த்துடலாம். டிஸ்பிளே அப்படிங்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே நல்ல ஒரு பெரிய ஒரு டிஸ்பிளே. கலர்ஸ்லாம் ரொம்பவே விவிடா இருந்தது, ரொம்பவே பிரைட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதோட மூவ்மெண்ட் கெக்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது டாப் டு பாட்டம் நீங்க ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படிங்கும்போது இதோட டோகல் ஸ்விட்சஸ் வரும். அண்ட் லெஃப்ட் டு ரைட் நீங்க வந்து மூவ் பண்றீங்க அப்படிங்கிறப்போ ஸ்பிளிட் ஸ்கிரீன் வரும்னு சொல்றாங்க. பட் அது ஸ்பிளிட் ஸ்கிரீன்லாம் கிடையாது. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆப் ட்ராயர்னு சொல்லலாம். ரீசெண்ட் ஆப்ஸ் எல்லாம் வந்து இதுல ஸ்டோர் ஆயிருக்கு. பட் ஆனால் ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். ரைட் டு லெஃப்ட் வந்து மூவ் பண்ணும் அப்படிங்கும்போது ஹார்ட் ரேட்டை வந்து மெஷர் பண்றது, SpO2, பிரீத் எக்ஸசைஸ், வெதர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே இருந்து மேலே போகும்போது மெசேஜஸோட நோட்டிஃபிகேஷனும் வந்து நிற்குது. இது மூலமா மெசேஜஸ் எல்லாம் நீங்க ரீட் பண்ணிக்க முடியும். இதோட சைட்ல ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க அண்ட் மைக் வேற இருக்குன்னு நான் சொன்னேன் கரெக்டா. ஸோ இந்த மைக் எதுக்கு அப்படிங்கிறத பார்த்தா ப்ளூடூத் காலிங் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ், நீங்க கேட்டது கரெக்ட் தான். இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்மார்ட் வாட்ச்ல வந்து உங்களால கால் பண்ண முடியும். உங்க ஃபோன் கூட கனெக்ட் ஆயிருந்ததுன்னா ப்ளூடூத் மூலமா கால் பண்ண முடியும், கால் பேச முடியும், அட்டன் பண்ண முடியும், மெசேஜஸ் பார்க்க முடியும். பட் ஆனால் ரிப்ளை பண்ண முடியாது. இப்போ இதோட க்ரௌன் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஜிட்டல் க்ரௌன் ரொம்பவே நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. பட் ஆனால் ரொம்ப ஸ்மூத்தாலாம் இல்லை. இப்போ iWatch நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட டிஜிட்டல் க்ரௌன் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும். பட் என்னால இதுல ஸ்ட்ரக் ஆகிறத வந்து ஃபீல் பண்ண முடியுது. இந்த டிஜிட்டல் க்ரௌன் வந்து க்ரௌனா மட்டும் ஒர்க் ஆகாம இது வந்து ஒரு பட்டனா வேற ஒர்க் ஆகுது. ஸோ இது மூலமா நீங்க வந்து பிரஸ் பண்ணும்போது மெயின் மெனுவுக்கு போகுதுன்னு சொல்லலாம். இந்த மெனு ஸ்டைல் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹனிகோம் மெனு ரொம்பவே வந்து ஸ்மூத்தா இருக்குன்னு சொல்லலாம். மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மற்ற iWatch-ஓட க்ளோன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஹனிகோம் வந்து ரொம்பவே திணறும் அப்படிங்கலாம். பட் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்மார்ட் வாட்ச்ல ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு, ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பர்டிகுலர் க்ரௌனை வந்து நீங்க டபுள் டேப் பண்றது மூலமா இந்த மெனு ஸ்டைல்ஸை உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ 3 டிஃப்ரெண்டான மெனு ஸ்டைல் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா iWatch-ஓடைய மெனு ஸ்டைலை காப்பி பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா MI வாட்சஸோடைய ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டா ஒரு கைண்ட் ஆஃப் ஹைபிரிட் குட்டி அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்மார்ட் வாட்ச். இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்மார்ட் வாட்சுக்கு ரைஸ் டு வேக் ஃபீச்சர் இருக்கு. அண்ட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்சனலாக ரொம்ப பிடிச்சதுல இதுல பாஸ்கோட் லாக் நம்மளால போட முடியும். ரியலான ஆப்பிள் வாட்ச்ல வந்து நம்மளால போட முடியற அதே மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பாஸ்கோடுக்குமே இருக்கு. இது மூலமா நீங்க வந்து ஒரு 4 பின் லாக் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்பவே வந்து செக்யூரிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்மார்ட் வாட்சோட ஆப் அப்படிங்கறத பார்க்கும்போது வேர்ஃபிட் ப்ரோ அப்படிங்கிற ஆப் தான் இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே இந்த பர்டிகுலர் வாட்சோடைய ஸ்டேட்டஸ் அண்ட் அதை தாண்டி வந்து இதோட பேட்டரி பர்சன்டேஜை வந்து மென்ஷன் பண்ற மாதிரி காட்டியிருக்காங்க. இது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதை தாண்டி இதுல வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்னஸை ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லிக்கிறாங்க. பட் ஆனால் அது உண்மை கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபேஸஸ் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். நிறையவே வாட்ச் ஃபேஸஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபேஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது 5 வாட்ச் ஃபேஸஸ் இருக்கு. அந்த 5 வாட்ச் ஃபேஸஸ்ல ஒரு வாட்ச் ஃபேஸ் வந்து கஸ்டம் வாட்ச் ஃபேஸ். அந்த கஸ்டம் வாட்ச் ஃபேஸை உங்களால் 2 வகையில் கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஒன்று வந்து ப்ரீ டிஃபைன்டா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபோட்டோஸ் இல்லாட்டி இமேஜஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம். ப்ரீ டிஃபைன்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100+ வாட்ச் ஃபேஸஸ் அவைலபிளாக இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 வாட்ச் ஃபேஸஸ் தான் ஃப்ரீயாக இருக்குது. மற்றதெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ எவ்வளோ பேருக்கு வாங்க முடியுங்கிறது எனக்கு தெரியல. இந்த ஒரு பர்டிகுலர் வாட்ச்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதோட டிஸ்பிளே ரொம்பவே நல்லா இருந்துச்சு, பிரைட்டாக இருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி கலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு TFT டிஸ்பிளேவோடைய குவாலிட்டியே நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஒரு 320x320 டிஸ்பிளே வந்து எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்பிளே கொடுத்தது. ஸோ டிஸ்பிளே வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்பீக்கரோட குவாலிட்டி அண்ட் மைக்கோட குவாலிட்டின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஆவரேஜாக தான் இருந்தது. இந்த கொரியன் செட் மொபைல்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அதோட சவுண்ட் எப்படி இருக்கும், ஸோ அதே மாதிரி தான் கால் பேசும்போது இருந்துச்சு. ஸோ ஸ்பீக்கரோட குவாலிட்டி, காலோட குவாலிட்டிலாம் ரொம்பலாம் நம்ம வந்து சொல்லிக்க முடியாது. டிஜிட்டல் க்ரௌனுமே என்னால் வந்து அடிக்கடி வந்து ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது. iWatch நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட அந்த ஹனிகோம் மெனு ஸ்டைல் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குங்களாம். மார்க்கெட்ல எவ்வளோ iWatch க்ளோன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. பட் எதுனாலையுமே அந்த அளவுக்கு மிமிக் பண்ண முடியல. பட் இவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து மிமிக் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஏன் அப்படிங்கிறது தெரியல. மீடியாடெக்கோட ப்ராசஸர்னாலேயா, சிங்கிள் கோர் ப்ராசஸர் இதில் வந்து கொடுத்துருக்க காரணத்தினாலேயும் தெரியல. பட் ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா இதில் வந்து டார்ச் லைட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது ஸ்க்ரீன் வந்து பிரைட் ஆகுது. இப்போ வர எல்லா ஸ்மார்ட் வாட்சஸ்லையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்தது ரொம்ப
ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் தான். அதுவும் இந்த ஒரு பர்டிகுலர் பட்ஜெட் செக்மெண்ட்ல கொடுத்தது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். இதோட பிரைஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு 2500 rupees கிட்ட வருது. அண்ட் நிறைய கம்பெனிஸ் ஒவ்வொரு ரேஞ்சில் விற்கிறாங்க. பட் மேக்ஸிமம் பிரைஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு 2000 to 2500 rupees குள்ள தான் இது வருது. ஸோ அந்த பிரைஸ்ல பார்க்கும்போது உண்மையாவே நிறையவே வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ பேட்டரி அப்படிங்கறத எடுத்துக்கும் போது பேட்டரியோடைய ஸ்டாண்ட் பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 hours தான் வருது. ஸோ பேட்டரியோடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே ஆவரேஜா தான் இருந்தது. அதுலயும் நான் நோட் பண்ண பக் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 100 to 50% half an hourலயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆயிருச்சு. அண்ட் 50 to 0% வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையா ட்ரெயின் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படிங்கிறது தெரியல. ஒரு வேலை பேட்டரி சைடில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேருக்கு இன்னும் ப்ராப்பரான கேலிப்ரேஷன் அவங்க கொடுக்கலையோ என்னமோ தெரியல. பட் ஆனால் 100 to 50% ரொம்ப குயிக்காக வந்து ட்ரெயின் ஆயிருச்சு. 50 to 100% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 hours கிட்ட வந்துச்சு. அண்ட் நீங்கள் வந்து லைட் யூசர் அப்படிங்கும்போது ஒரு 8 hours கிட்ட வரும். சும்மா டைம் பார்க்குறீங்க. அடிக்கடி ஸ்மார்ட் வாட்சை வந்து ஆப் கூட கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சீக்கிரம் ட்ரெயின் ஆயிருது. பட் ஆப் கூட கனெக்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 8 hours ரொம்பவே நல்லா வருது. அப்படி பார்க்கும்போது பேட்டரியோடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஆவரேஜாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இதோட டச் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா லாகியா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். யூசர் இன்டர்ஃபேஸ் என்னதான் ஸ்மூத்தாக இருந்தாலும் டச் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே வந்து லாகியா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இது எங்க என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சுன்னா, நான் வந்து இப்போ வாட்ச் ஃபேஸை சேஞ்ச் பண்ணணுங்கும் போது அதை டேப் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ மற்ற ஸ்மார்ட் வாட்சஸை கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து கொஞ்சம் லாக்னஸை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சுங்களா. அது லாங் ப்ரெஸ் பண்ணும்போது உடனே வந்து அதை ரெகனைஸ் ஆகல. ஒரு 2 to 5 times வந்து நான் திரும்ப பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபேஸோடைய ஆப்ஷனே வந்துச்சு. ஸோ இது உண்மையாகவே வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ டச் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே வந்து லாகியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன இதில் நான் நோட் பண்ணது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் ட்ராக்கிங்னு சொல்லிட்டு ஒரு 13 ஃபிட்னஸ் ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறது தான் உண்மை. இதில் வந்து ஹார்ட் ரேட் சென்சார் கிடையாது, SpO2 சென்சார் கிடையாது. பட் ஆனால் அது மெஷர் பண்ணுங்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்த வெர்ஷன்ஸ் W26லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், சும்மா நீங்கள் எங்கே வச்சாலும் ரேண்டமான ரீடிங் காட்டுறோம். கையில் மாட்டியிருக்கீங்களோ இல்லையோ, நீங்கள் டேபிளில் வச்சிருக்கீங்களோ இல்லையோ, அது பாட்டிக்கு அது ரேண்டமான ஒரு வேல்யூஸை வந்து காட்ட ஆரம்பிக்கும். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுங்கிறனால இந்த புத்திசாலிங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் வாட்ச்குள்ளால ப்ராக்சிமிட்டி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக நீங்கள் கையில் வந்து கெட்டும் போது மட்டும்தான் ரீடிங்கை ரேண்டமாக தான் காட்டும். அப்போ கூட ஒரிஜினலான வேல்யூவை வந்து காட்டாது. ஏன்னா இதில் வந்து ஹார்ட் ரேட் சென்சார்லாம் உள்ளால கிடையாது, SpO2 சென்சார் கிடையாது. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஃபேக். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபிட்னஸ் ரிலேட்டடாக இதை வாங்கணும்னா கண்டிப்பாக இந்த ஒரு பர்டிகுலர் வாட்ச் உங்களுக்கு ஏற்ற வாட்சா இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஒரு குட்டியான ஒரு அவேர்னஸ் என்ன அப்படின்னா, மார்க்கெட்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி வாட்சஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரிஜினல் வாட்ச் iWatch Series 6 70,000 ரூபாய் வாட்சை நாங்கள் 10,000 ரூபாய்க்கு தரோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி க்ளோன்ஸை நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் அண்ட் அதை தாண்டி நிறையவே சோஷியல் மீடியா ஆப்ஸில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தயவு செஞ்சு ஆசைப்பட்டு வாங்கிடாதீங்க. பேராசை பெருநஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஆப்பிள் ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் வாங்குறது, ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து ஆப்பிள் ஷோரூம்ல போயிட்டு இந்த மாதிரி பொருளை வாங்குங்க. இந்த ஒரு பர்டிகுலர் பிரைஸுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் வாட்ச் ஒர்த்தா அப்படிங்கறது கேட்டா உங்களுக்கு ஃபிட்னஸ் ரிலேட்டடா வந்து எனக்கு இஷ்யூ கிடையாது. எனக்கு பார்க்கறதுக்கு iWatch மாதிரியே இருக்கணும், ஃபிட்னஸ் ரிலேட்டடாலாம் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வாட்சுக்கு நீங்க போயிடலாம். இல்லை எனக்கு ஃபிட்னஸ் ரிலேட்டடாகவும் வேணும், பார்க்கறதுக்கு iWatch மாதிரி இல்லாட்டியும் அதை ரிசம்பிள் பண்ற மாதிரி ஏதாவது வாட்ச் இருக்கா அப்படிங்கறத கேட்டீங்கன்னா மார்க்கெட்ல 2 வாட்சஸ் வந்து அவைலபிளா இருக்குங்களா. ஒன்னு வந்து போட்டோட தரப்புல இருந்து போட் எக்ஸ்டெண்டுங்கிற ஸ்மார்ட் வாட்ச் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ZFit 1220CHங்கிற ஸ்மார்ட் வாட்ச் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த 2 ஸ்மார்ட் வாட்ச் அண்டர் 3000ல ரொம்பவே நல்ல ஒரு ஸ்மார்ட் வாட்ச். வேணா நீங்க அதுக்கு போகலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Stay tuned. Yeah, I do just what I do, and I hope you let me in, yeah.